எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன், நன்றி பட்டிருக்கேன் எல்லா நாட்களும். இன்றைக்கி முக்கியமாக வந்து என்னோடய பிறந்த நாள். உலகம் முழுக்க நான் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு கூட என்னால் கணிப்பு போட முடியல. அந்தளவுக்கு அத்தனை ஊர்லேருந்து, அத்தனை வெளிநாட்டிலேருந்து அத்தனை பேர் வந்து என்னை விஷ் பண்ணியிருக்காங்க எல்லா பிளாட்ஃபார்ம் ரீதியாக. சோஷியல் மீடியாலும் சரி, வாழ்த்துக்கள் நேரடியாக சரி, இப்போ தொலைபேசியில் பேச முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப நன்றி என்னை வாழ்த்துனதுக்கு, என் பிறந்தநாளுக்கு நீங்கள் எல்லோரும் மனசார வாழ்த்துனதுக்கு. இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா அப்பா அம்மாக்களோட வாழ்த்துக்களுக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணுன்னு ஆக்சுவலாக முன்னாடியே ஆசைப்பட்டேன் சொல்லணுன்னு. பட் ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு சொல்லணும். இதுதான் என்னோடய கடைசி பேச்சுலர் பிறந்தநாள் நான் சொல்வேன்னு நினைக்கிறேன் உறுதியாக. ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கும் தன்ஷிகாக்கும், சாய் தன்ஷிகாக்கும் நிச்சயதார்த்தம் இப்போ தான் ஆச்சு. காலையில் உங்கள் ஆசீர்வாதத்தோட, எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஐ எம் எங்கேஜ் டு சாய் தன்ஷிகா. தேங்க்யூ ஆல். உங்கள் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க பேரோடு இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து விஷால் கிரானிக் பேச்சுலரோட கடைசி பிறந்தநாள் பேச்சுலராக. ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கட்டடம் 9 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து இருந்த அத்தனை நெஞ்சங்களும், அத்தனை நல்ல உள்ளங்களும். அதான் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு கட்சியில் வந்து பல பேர் வந்து பல கருத்து வேறுபாடு, பல வேவ்லென்த்தில் வந்து மாறி இருப்பாங்க. ஆனால் இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2015 காலடி வச்சு என்ன நினச்சோமோ அதே உணர்வோடு, அதே வேவ்லென்த்தோடு அத்தனை பேரும் என்னோட சேர்ந்து எல்லா செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாக ஆஃபீஸ் வேரர்ஸ், தலைவர் நாஜர் சார்லேருந்து கார்த்தி, கருணாஸ், முன்னாடி பொன்வனன் சார், இப்போது முக்கியமான நபர் பூச்சி முருகன் இந்த கட்டடத்துக்கு காப்பாற்றி இன்றைக்கி இந்த நிலை கொண்டு வந்த பூச்சி முருகன் சாருக்கும் எல்லா செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக கோலாகலமாக இந்த கட்டடம் திறப்பு விழா நடக்கும். நான் சொன்ன மாதிரி, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி தன்ஷிகாவுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். அவங்க வந்து அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக கல்யாணம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எஸ், 9 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் 2-2.5 மாத காலகட்டத்தில் முடிய போகுது